கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் உங்களோடு இணைந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவதில் நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுகிறேன். I am very much happy to be here along with you for this morning Sunday service. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரலாம். Let us turn our attention to Revelation chapter 3 verse 1 to 3. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Revelation 3 verse 1 and 2. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. And unto the angel of the church in Sardis write, these things saith he that hath the 7 spirits of God and the 7 stars. I know thy works, and thou hast a name, that thou livest and art dead. Be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found thy works perfect before God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆவியானவர் ஆரம்ப காலங்களிலே 7 சபைகளுக்கும் அந்தந்த சபையின் நிலவரங்களுக்கு ஏற்றவண்ணமாக தன்னுடைய தூதை அனுப்பினார். The early days the Lord our God sent his messages to all the 7 churches in various times. இங்கே சர்தை சபைக்கு ஒரு தூது அனுப்பப்படுகிறதாக நாம் வாசிக்கிறோம். And here we read about a message is sent to Sardis church in Sardis. அந்த சபையினுடைய ஒரு பரிதாபமான நிலவரத்தை கர்த்தர் அறிந்து அதை மாற்றும்படியாக ஒரு எச்சரிப்பை அந்த சபைக்கு அவர் அனுப்புகிறார். And knowing the miserable state of this church, the Lord is sending a message so that it can be revived. ஏன் இந்த வருஷ கடைசியிலே கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையை பேச வேண்டும்? Why the Lord should speak to us at the end of this year to us? நம்முடைய தற்போதைய நிலவரத்தை நாம் உணர்ந்து நாம் சரிப்படுத்தப்படும்படியாக தேவன் தம்முடைய சபையை குறித்து அவர் வாஞ்சிக்கிறார். The Lord desires about the church, that he is desiring about how the church should be turned up. இந்த சபையிலே பலவிதமான தெய்வீக தன்மைகள் உண்டு. There are many kinds of spiritual status in the church. இதிலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் தெய்வீகமாக வாழுகிறவர்கள் உண்டு என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the word of God says that even in this church there are certain people living according to the word of God. ஒரு சிலர் மாத்திரம் அப்படி தெய்வீகமாக வாழ்வதை விட எல்லாரும் தெய்வீகமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. It is the plan of God, not only the few people but all the church members should live accordingly. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் எனக்கு உண்டு என்று கர்த்தர் பேசுகிறார். And the Lord speaks about there are certain people in the church of in Sardis that are not defiling the word of God. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் மகிமையிலே ஏறெடுக்கப்படுவது என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. It is not the plan of God that only few people should be caught up in his glory. தன்னுடைய சரீரமாகிய சபை முழுவதும் மகிமையிலே வந்து சேர வேண்டும் என்பதிலே தேவன் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். The Lord is very much careful that the whole body should be taken up in his glory. அந்த சபைக்குள்ள இருந்ததான குறைவான தன்மை என்ன? And what are the shortcomings found in the church? வருஷத்தின் கடைசியிலே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய குறைவை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். The Lord desires that we must set right all our shortfalls at the end of this year. அந்த சபைக்குள்ளே ஒரு பெரும் திரள் கூட்டம் இருந்தது. அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், ஆனால் மரித்த நிலவரத்திலே சபைக்குள் காணப்பட்டார்கள். But there are multitude of people that are found in the church, but they are the livers but are dead that are found like that. தேவன் அவர்களை அப்படியே விட்டுவிட அவர் விரும்பவில்லை. The Lord did not desire that should leave them as such. அந்த ஜனங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பரிதாபம் இருந்தது. The God has a miserable understanding about the church. ஏனென்றால் அந்த ஜனங்களுக்காகவும் இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். The Lord given his life even for this church. அந்த ஜனங்களுக்காகவும் அவர் பரலோகத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Even he is making ready the heaven even for this church. ஆனால் அந்த ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் உயிருள்ளவர்களாய் மாற வேண்டியது அவசியம். And if the church has to receive that, the church should be revived as the church that is should live. இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we consider about this world today, அநேகர் வியாதி உள்ளவர்களாக கோமா ஸ்டேஜில போன அநேகரை நீங்கள் பார்த்திருக்கலாம். and you can see people are undergoing in a coma stage, found in a sick state. அவர்களுக்குள் உயிர் இருக்கும் And they may have a life in them, ஆனால் செயல் இருக்காது. but no attitude or acts. சமீபத்தில் நீங்கள் படித்து பார்த்த பேப்பர்களை படித்து பார்த்தால் And a few days back when you study in the papers, உயிர் இருக்கும் ஆனால் மூளை செத்து போயிருக்கும்.
And they may have the life, the brain is dead. அப்படி மூளைச்சாவு அடைந்தவர்கள் திரும்ப எழுப்பப்படுவது கூடாத காரியம். ஆனால் அவருடைய இருதயம் எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன்ல இருக்கும். But it is not possible to revive them back, but the heart will be in all right conditions. அன்றைய என்ன செய்கிறார்கள்? And what do they do for this? அவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்பதை அறிந்து இந்த இருதயம் உணர்வை இழந்து விடுவதற்கு முன்பாக தங்களுடைய இருதயத்தை மற்றவர்களுக்கு உறுப்பு தானமாக கொடுக்கிறார்கள். And before they die, they want to make themselves to make available the heart to others. இதெல்லாம் நம்ம உலகத்தில் நாம் பார்க்க முடியும். We see all this in this world. அப்படியானால் இவர்கள் எல்லாம் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்கள். That means the people not in the darkness but in coma state. இதுபோல ஆவிக்குரிய சபையில தெய்வீகமான ஒரு கூட்டம் இருக்கிறது. தெய்வீகமாக இருக்கிறது போல உயிருள்ளவனாய் இருந்தும் செத்துப்போன ஒரு கூட்டமும் சபைக்குள் இருக்கிறதாக சர்தை சபையை தேவன் சுட்டிக்காட்டுகிறார். And the Lord points out the church in Sardis, though they are dead but they are living still, even such people are found in the church. நான் திடீரென்று வந்து உங்களை குறை சொல்லும்படியாக வரவில்லை. I did not come to not to accuse you or to find fault with you. நம்முடைய நிலவரத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change our attitudes. இந்த மெசேஜ் வந்து உங்களை கண்டம் பண்றதல்ல, நீங்கள் திரும்ப உயிர் பெற வேண்டும் என்பதிலே தேவனுடைய கவனம் இருக்கிறது. The message is not to condemn you, but the Lord wants to desire that it should be turned to the other side. நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை நீ ஸ்திரப்படுத்து. And be watchful and strengthen the things which remain. உன்னுடைய நிலவரம் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. And your condition is going towards the death. ஆனால் அது ஜீவனை நோக்கி போக வேண்டிய ஒரு பயணம். But it is a journey that is go towards the light. இந்த சபையினுடைய நிலவரம் ஒரு நடைபெணமான ஒரு வாழ்க்கை. And there is the church, the things of the church is the complete to this. வெளியரங்கமாக பார்த்தால் இவர்கள் பேசுவார்கள், சிரிப்பார்கள், ஆவியில் நிரம்புகிறது போல இருக்கும். ஆன்மீகத்திலே ஒரு பெரிய மரணம் அவர்களுக்குள்ளே சம்பவித்திருக்கிறது. But outwardly they may appear as a good people, they will fill in the spirit, they do everything, but they have a death in their life. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? But what the Lord desires, மறுபடியும் அந்த சாகர தன்மையிலிருந்து நீ வெளியே வந்து உயிருள்ள ஒரு வாழ்க்கைக்கு நீ வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். the Lord desires that you must come from the state of dying, but you must come to the stage of living. இந்த சபையை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு தவிப்பு இருந்தது. And there is a great yearning about this church in the mind of God. ஏனென்றால் இந்த சபையிலே ஒரு கூட்டமே செயல்படாமல் இருக்கிறது. Because there is a group of people not acting in the church. இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை சரிப்படுத்தும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். Whatever the condition you may would have come into the presence of God, the Lord wants to change us about our conditions. எப்படி ஒரு மனிதனுடைய உயிர் திரும்ப கொண்டு வரப்பட முடியும்? And how can a man's life is bringing back? நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா சிலர்லாம் கோமா ஸ்டேஜ்ல 27 வருஷம் எல்லாம் இருக்காங்க. Even for 27 years they are still in coma state. 27 வருஷம் ஒரு ஆள் கோமால இருந்தா அந்த ஆளை வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த குடும்பத்தார் என்ன பாடுபடுவாங்கன்னு பாருங்க. And what can you do with the person living in coma state for 27 long years? What the family people will do for them? அதுபோல ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருந்து சபைக்குள்ளேயோ ஃபெய்த் ஹோம்லயோ உங்க வீட்லயோ இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. And think about a believer or a servant of God being the church, if he is like this, how they will be found? அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. They cannot do anything about it. ஆனா அவங்களுக்காக எல்லாரும் பாடுபட வேண்டியது அவசியம். But it is necessary all the others should suffer for them. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேதத்திலே ஒரு சிலருக்கு வந்தது. And in the word of God we find certain people have received such kind of status. ஆனால் தேவன் அவர்களை வெளியே உயிருள்ளவர்களாக செயல்படக்கூடியவர்களாக அவர்களை திருப்பி கொண்டு வந்தார். The Lord has brought them back so that they can be actful. இதைத்தான் இந்த காலை வேளையிலே தேவன் தம்முடைய சபையோடு பேச விரும்புகிறார். Why the Lord wants to speak to the church about this morning. இந்த மெசேஜ் உன்னுடைய உயிர் உனக்கு திரும்ப வர வேண்டும். And this message you should get back your life again. உன்னுடைய ஜீவன் உனக்குள்ள திரும்பி வர வேண்டும். And your life should be get again in your உன்னை life. செயல்படுத்திக் கொண்டிருந்த அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை மறுபடியும் உனக்குள் வர வேண்டும். And the Holy Spirit that is working in you should come back in you. உன்னை ஆட்கொண்டிருந்த அந்த விசுவாசத்தின் வல்லமை மறுபடியும் உங்களுக்குள் வர வேண்டும். The faith that was ruling you should come back to your life. ஏனென்றால் உன்னை அழிப்பது பிசாசுடைய திட்டம். But the plan of the devil is to destroy you. ஆனால் உன்னை பாதுகாப்பது தேவனுடைய திட்டம். But it is the plan of God to preserve you. இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் ஒரு மனுஷன் சிக்கி தவிக்கிறான். And man is struggling in between the two things. ஒரு பகுதியிலே பிசாசும் ஒரு பகுதியிலே தேவனும். இந்த போராட்டத்தின் நடுவில் தான் மனித வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. And the spiritual man's life is going between the two ways of God and as well as devil. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது when we consider the first way நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்திலே in Judges chapter 15 சிம்சோனுடைய உயிர் போய் கொண்டிருந்தது, அது எப்படி திரும்ப வந்தது? and Samson life was going and how it got back. நியாயாதிபதிகள் 15 18 19 வாசிக்கலாம். chapter 15 verse 18 19 and 20.
அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. And he was sore athirst and called on the Lord and said, Thou hast given this great deliverance into the hand of thy servant, and now shall I die for thirst and fall into the hand of the uncircumcised. But God clave an hollow place that was in the jaw, and there came water thereout. And when he had drunk, his spirit came again, and he was revived. Wherefore he called the name thereof En-Hakkore, which is Lehi unto this day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அவனுக்கு கண்கூடாக மரணம் அவனை சந்திப்பதை அவன் உணர்ந்தான். And he was able to realize that death is meeting in his own eyes. அவனை நோக்கி மரணம் போராடி கொண்டிருந்தது. And with him the death was struggling with him. தாகத்தினால் அவன் செத்துக் கொண்டிருந்தான். And he was dying because of thirst. அவனுக்கு அதுக்கு பின்பு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. And he cannot go forward even one அவனை step. சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And the enemies are surrounded by him. இந்த இடத்தில்தான் அவன் ஒரு ஜெபத்தை தேவனை நோக்கி ஏறெடுக்கிறான். And only in this place he is praying a prayer towards God. சிம்சோன் என்று சொன்னால் சூரியன் என்று அர்த்தம். Samson means sun. ஒரு தேவனுக்காக வல்லமையாக பிரகாசிக்கிற ஒரு மனிதன். A man that was shining for God. அவன் ஒருவனே நின்று 1000 பேரை கொல்லுவான். And he would able to kill 1000 people out of one by one. அவனை எந்த வல்லமையும் கட்டுப்படுத்த முடியாது. And no power could control him. தேவனுடைய சக்தி பலமாய் இறங்கும் பொழுது அவன் கோட்டை கதவுகள் எல்லாம் பிடுங்கி கீழோடு பிடுங்கி கொண்டு தோள் மேல வைத்துக் கொண்டு போய் விடுவான். When the mighty hand of God descended upon him, he would be able to drag out all the big doors of the gates. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தெய்வீக மனிதன். And he was a divine man with the good ஆனால் strength. இப்பொழுது அவனுடைய நிலவரம் பரிதாபமாக இருந்தது. But today's condition is very miserable. இப்பொழுது அவனுக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. Now he has come to a miserable condition. அவனுக்கு சாவு நெருங்கி கொண்டிருந்தது. And there was a curse in him. செத்து விட்டதாகத்தான் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். And he could realize that he was dying. அந்த நிலவரம் அவனுக்கு வந்ததை அவன் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறான். And having realized about his status, he is praying towards உங்களுடைய God. வாழ்க்கையிலே ஆன்மீகத்திலே தோல்விகளோ பலவீனங்களோ ஆன்மீக மரணங்கள் வரும்பொழுது நீங்கள் தேவனை நோக்கி மன்றாடாத பட்சத்திலே அந்த மரணம் உன்னை தழுவிவிடும். When you find out defeats and also falls in a spiritual life and spiritual matters, when you not praying towards God, it will swallow you. அவன் சொல்லுகிறான் விருத்த சேதனம் இல்லாத மனிதன் கையில் நான் விழ வேண்டுமா? And he says, I should have fallen in the hand of uncircumcised. மனுஷன் கையிலே விழ வைக்கிற ஒரு சக்தி உன்னோடு போராடுகிறது. And the power is working so that you can fall in the hands of man. எந்த சூழ்நிலையிலும் ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ மனிதர்களுடைய கையிலே விழக்கூடாது. And in no circumstances a believer and a worker should fall in the hands of a man. தாவீது சொல்லுகிறான் நான் மனுஷர் கையில் விழ மாட்டேன் தேவனுடைய கையில் நான் விழுவேன். David says, I will not fall in the hand of man but will fall in the hand of God. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் நீங்கள் யார் கையிலும் விழக்கூடாது தேவனுடைய கையில் போய் விழுங்கள். In whatever the condition may change in your life, you should fall only in the hand of God. நீங்கள் மனுஷர் கையில் விழுந்தால் அழிந்து போவீர்கள். And if you fall in the hand of man, you will be ஒருவேளை perished. இந்த வருஷத்திலே கடந்த நாட்களிலே வந்த சூழ்நிலைகளில் யார் கைகளில் நீங்கள் போய் விழுந்தீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Just imagine and think about in whose hand you fell down in the past year. இரண்டாம் சாமுவேல் 24 அதிகாரம் 14 வசனத்திலே தாவீது இதை சொல்லுகிறார். And 24:11 of 2 Samuel, David says this. நான் மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. Let me not fall in the hand of man. நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. Let me fall in the hand of God. எந்த சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் மனிதர் கையில் விழுந்தால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். In whatever circumstances, if you fall in the hand of man, your life will perish. இந்த வருஷத்திலே நீங்கள் யார் கையில் விழுந்தீர்கள்? In whose hand you fall in this year? பணத்தட்டுப்பாடு நேரத்திலே, And because of lack of money, வியாதி நேரங்களிலே, in the midst of suffering, பிசாசின் போராட்டங்களிலே, in the midst of struggles with Satan, மனக்குழப்பங்களிலே, in the midst of troubles in mind, பலவிதமான நிர்பந்தமான சூழ்நிலைகளிலே in many miserable conditions, தேவனுடைய ஜனங்கள் யார் கையில் விழுந்தீர்கள்? the children of God, whose hand you fell down? தேவன் உன்னோடு கேள்வி கேட்க விரும்புகிறார். And the Lord is asking questions with நீ you. யார் கையில் விழுந்தாய்? In whose hand you fell down? மனுஷனுடைய கையிலோ இல்லாவிட்டால் தேவனுடைய கையிலோ என்பதை நீ நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். And this is the time you have to examine yourself whether you fell in the hand of man or God. அபிஷேகம்
பெற்ற மனிதன் கேட்கிறான், ஆண்டவரே விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் நான் விழ வேண்டுமா? A man who received the anointing, he says, did I fall in the hand of uncircumcised? விருத்த சேதனம் இல்லாத மனுஷருடைய கண்டு பயந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். And the people who were fearing the condition of the uncircumcised man. முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத் வந்து நின்ற பொழுது அங்கே வீரர்கள் முதுகு காட்டி ஓடினார்கள். First Samuel chapter 17, when we see about the Goliath, he was uncircumcised man, the Israelites, they turned back. ஆனால் அபிஷேகம் பெற்ற தாவீது வந்த பொழுது, When the anointed king David came, இந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத் இவன் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். and he asked, who this uncircumcised will do for us? இப்பொழுது சிம்சோன் தாகத்தினால் செத்துக் கொண்டிருந்தான். Now Samson is dying out of thirst. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is your life today? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? And how is your life today? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? And how is our life today? சபையினுடைய வாழ்க்கை எப்படி How இருக்கிறது? is the life of a status உலக of வாழ்க்கை church? எப்படி How இருக்கிறது? is the worldly life? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி How இருக்கிறது? is your spiritual life? உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி How இருக்கிறது? is your holy life? உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி How இருக்கிறது? is your faith life? உங்களுடைய பிரதிஷ்டையின் வாழ்க்கை எப்படி How இருக்கிறது? is the life of your consecration? கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பின் வாழ்க்கை எப்படி How இருக்கிறது? is the life of a love with Christ? உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is the prayer life? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் இதுதான். This is the time you have to give an answer for all நீ this. விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் விழுந்து ஒரு சாதாரண மனுஷனைப் போல செத்துக் கொண்டிருக்கிறாயோ? Are you dying as an ordinary person falling in the hand of uncircumcised? நீ சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டிய ஒரு நபர். And you are a person that you should not die and declare the works of நீ God. சாக வேண்டியவன் அல்ல. You are not the person to die. நீ கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டியவன். And you are the persons to live and shine for உனக்கு God. தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. And you have the name of God. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். This is the time you have to know about this. இவனோ ஜெபித்தான். He prayed. பிரியமானவர்களே, ஜெப குறைவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தாகங்களை தவிப்புகளை ஏற்படுத்துகிறது. Only the lack of prayer creates all thirst in our life. நீங்க வேதத்துல படித்து பாருங்கள். Just to read in the word of God. சிம்சோன் அதிகமாக ஜெபித்ததாகவே இருக்காது. And Samson, the man who prayed, ப்ராப்ளம் இருக்கும் பொழுதுதான் ஜெபம் பண்ணுவார். only at the time of problem he used to pray. மற்றபடி அவருக்கு நார்மல் பிரேயர் அந்த பழக்கமே கிடையாது. He did not have the normal prayer life. அதாவது வருமுன் காப்பது அந்த ஜெபம் அவனுக்கு கிடையாது. And he did not have the habit of prayer to preserve before. வந்தபின் போராடுவது அந்த ஜெபம் தான் அவனுக்கு இருந்தது. He had the life to come after that, he has struggled with that. நீங்களே ஆவிக்குரியவர்கள் தானே, நீங்களே தேவனுடைய சன்னிதானத்திலே உங்களை நிதானித்து பாருங்கள். You examine your life in the presence of God. இப்பொழுது அவனுக்கு தாகம் வந்து விட்டது. Now he has got a thirst. இப்ப செத்துக் கொண்டிருக்கிறான். Now he is dying. இப்பொழுது அவன் தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். And he is making a prayer towards God. உன்னுடைய ஜெபம் தான் உனக்கு திரும்ப ஜீவனை கொண்டு வரும். Only your prayer will bring back your life to you. யாருடைய ஜெபம்? Whose life? உன்னுடைய மனைவியின் ஜெபம் அல்ல. Not your wife's உன்னுடைய prayer. புருஷனுடைய ஜெபம் அல்ல. And not your husband's உன்னுடைய prayer. ஊழியக்காரனுடைய ஜெபம் மாத்திரமல்ல. Not your prayers of your workers. தமிழ்ல சொல்லுவாங்க வாயும் வயிறும் தனின்னு சொல்லுவாங்க. And some people will say the mouth and the birth are. உன்னுடைய வயிற்றுக்கு நீதான் சாப்பிடணும். Only you have to eat with your mouths. பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும். Only the soul that dieth will die. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஆன்மீகத்துக்காக அவன் ஜெபிக்க வேண்டும். A man should pray for his spiritual life. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது When Jesus was carrying the cross, எனக்காக அழ வேண்டாம், do not pray for me. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொன்னார். And he said, you cry out and weep for your உன்னுடைய children. ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு திரும்ப தண்ணீரையும் கொண்டு வரும், அதன் மூலமாய் ஜீவனையும் கொண்டு வரும். Your prayer will bring back your life and bring back a water and also life to you. அவன் ஒரு ஜெபம் பண்ணினான். He prayed only one prayer. ஆண்டவரே, இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷர் கையில் நான் விழ வேண்டுமா? Lord, I should die in the hand of the uncircumcised. நான் இந்த உலகத்து மனுஷன்ட்ட போய் நான் கையேந்தணுமா? I should go and ask my begging the man's of man. நீங்கள் அப்படி யாராவது ஜெபித்திருக்கிறீர்களா? Have you ever prayed like this? நான் ஒரு கம்பெனிக்கு பிரேயர் பண்ண போனேன். I am going to pray. ஒரு கம்பெனிக்கு பிரேயர் பண்ண I went to a company for a prayer. அப்ப பக்கத்துல ஒரு கம்பெனி, 2-3 பேர் சேர்ந்து ஒரு ஒரே இடத்துக்குள்ள அவங்க டிவிஷன் கம்பெனி வச்சிருந்தாங்க. And other people have another company close by to this company. அன்னைக்கு ஆயுத பூஜை. And that was the day of Ayudha Puja. நான் போன உடனே என்னையும் கூப்பிட்டு அங்க ஜெபிக்க சொன்னாங்க. நம்ம விசுவாசி அதுல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. So when I went there, they asked me to go and pray for that. நான் போய் ஜெபித்தேன். I went and prayed there. ஜெபித்து முடிக்கும்போது இவரை காணோம். And when I saw the man after praying, he was not seen there. இவர் எங்க போயிட்டாருன்னா, Where did they go? அந்த ஆயுத பூஜை நடத்தி கொண்டிருந்த அந்த இந்துட்ட போய் எங்க பாஸ்டர் வந்திருக்காரு, காணிக்கை கொடு, காசு கொடு, நான் பிறகு தரேன்ட்டு அவன்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு எனக்கு கொடுக்கிறதுக்காக இவர் ஓடி போயிருக்காரு. And they went asked to get the money from the people, the owners of the company, to go so that I can give to the pastor.
அப்போ உன் கையில காணிக்க கொடுக்கிற அளவுல ஒண்ணுமே இல்ல. You did not have any money to give an offering. நீ போய் ஒரு இந்து மனுஷன்ட்ட வாங்கிட்டு வர்ற. You go and bring it from a Hindu person. அவன் என்ன நினைப்பான்? What you will think about? அத நம்ம சிந்திச்சோமா? Did you ever think about that? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think about it. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் பேசும்போது When Pastor Joel used to speak, நோவா பேழையை விட்டு வெளியே வந்தபோது காணிக்கை செலுத்த என்று ஒரு கூட்டம் பொருளை வைத்திருந்தான். when Noah came out of the ark, there were certain people, things were kept so that he can give an offering. உனக்கு தேவனுக்கு செலுத்த கூட உனக்கு ஒன்றுமில்லாத அளவுல நீ மனுஷன்ட்ட போய் கையேந்துகிறாய். You did not have anything so that you can ask another person to beg and to give an offering for the Lord. இறைவனிடம் கையேந்து. And why should I go and ஆண்டவர்ட்ட போய் கேளுங்க. you go and ask the Lord? அந்த நிலவரத்தை நாம் இந்த நாட்களில் பயிற்சி வைக்க வேண்டும். And you have to practice such kind of thing in your இவன் life. தேவனுடைய சமூகத்தில் தாகமடைந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். And he had a thirst in the presence of God and cry out in the presence of God. உன்னுடைய ஜெபம் தான் உனக்கு மறுபடி ஜீவனை கொண்டு வரும். Only your prayer will bring back your life in you. உங்களுடைய வருஷ கடைசில உங்களுடைய உயிர் செத்து போய் கொண்டிருக்கிற நீ, இல்லாவிட்டால் உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிற நீ விழித்துக்கொண்டு நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்த வேண்டுமானால் இந்த வருஷத்தின் கடைசியிலே இந்த முதல் வாரத்திலேயே உங்களுடைய ஜெப வாழ்க்கையை இனிமேலாவது நீங்கள் புதுப்பியுங்கள். And at the end of this year, so that you can be revived, at least you revive your prayer life again this year. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். And for your life you have to pray yourself. ஜெபம் என்பது சூழ்நிலையை மாற்றக்கூடியது. And the prayer can change the circumstances. ஜெபம் என்பது காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணக்கூடியது. And the prayers could change everything into two. ஜெபம் தான் ஒரு மனுஷனுடைய சூழ்நிலைகளையே மாற்றக்கூடியது. Only prayer can bring out a change, all changes in his life. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆட்சி மாறினது. And sometime before ruling was changed. ஒரு ஆட்சியாளர்கள் தோற்று போனார்கள். One ruling person were defeated. அதுல ஒரு தலைவர் ஒரு அறிக்கை செய்தார். And a leader gave an announcement. கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஜெபித்து விட்டார்கள் என்று எண்ணுகிறேன். ஆனபடியால் எங்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுன்னு சொன்னார். I thought the Christians have prayed more because of this and they were got down from the rulership. இப்ப அவர் சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்காரு. Now he is a central minister now. எதுக்கு இத சொல்லுகிறேன்? Why I want to say this? ஜெபம் அரசாட்சியவே மாற்றும். A prayer will change the ஜெபம் சூழ்நிலையின் அஸ்திபாரத்தை மாற்றும். and the prayer will change the foundation of the ஜெபம் circumstance. பரலோகத்தின் கதவை தட்டுவதல்ல, பரலோகத்துக்குள்ளேயே போய் காரியத்தை வாய்க்க பண்ணும். And prayer is not the one to knock the door of the heaven but will able to enter into heaven. உங்களுடைய ஜெபத்தினால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. So nothing is impossible with the prayer. ஆனா அந்த பிரேயரை நம்ம இன்னும் பயிற்சி வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். And we have not yet practiced the prayer life. ஒருவேளை இந்த வருஷத்தின் கடைசியில நீங்கள் உங்களுடைய பிரேயரை நீங்கள் புதுப்பித்து பாருங்கள். உங்களுடைய உயிர் திரும்ப, உங்களுடைய ஜீவன் திரும்ப வரும். Just to revive a prayer life at the end of this year, life will come back to you. அந்த சூரியனாகிய சிம்சோன் அஸ்தமிக்கிற நேரம் போல இருந்தது. அவன் ஜெபித்தான், மறுபடியும் உதிக்க ஆரம்பித்தான். And the sun that is Samson was about to set in, now he was able to sun. இன்றைக்கு எத்தனை பேருடைய ஜீவன் திரும்ப வரணும்னு நீங்க வெயிட் பண்றீங்க? And how many of you think that your life has brought back? எத்தனை பேர் வாழ்க்கையில தோல்வியிலே நீங்கள் தோண்டு கொண்டிருக்கிறீர்கள்? And how many of you are saying that I still have a defeat in my நம்மில life? எத்தனை பேருடைய ஆன்மீக வாழ்க்கை ஒரு சிங்கிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. And how you think about how your spiritual life is in a sinking state. அடுத்ததாக Nextly, முதலாம் சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 30. 11 12 வசனங்களை பார்க்கும் பொழுது, When we see about verse 11 and 12. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். And they found an Egyptian in the field and brought him to David and gave him bread and he did eat, and they made him drink water, and they gave him a piece of cake of figs and 2 clusters of raisins. And when he had eaten, his spirit came again to him, for he had eaten no bread nor drunk any water 3 days and 3 nights. இங்கே ஒரு எகிப்தியனுடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். And here we see a life of an Egyptian. அவனுக்கு உயிர் திரும்ப வந்தது. And he got back his life again. அவன் பிழைக்க மாட்டான்னு சொல்லி அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. And they thought that he would not live. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 13 says, அவன் வியாதிப்பட்ட போது அவனுடைய எஜமான் அவனை கைவிட்டான். And when the master let him when he was sick,
அவனுக்கு வியாதி வந்தது. And he was fell sick. அது அவனுடைய உயிரை எடுத்துக்கொண்டிருந்தது. And now he is taking out his life. அவனுடைய எஜமான் என்ன செய்து விட்டான்? What did the master do? இனி இவன் செத்து போற ஆளு, இவனை வச்சு நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அவனை பிரயாணத்திலேயே கைவிட்டு விட்டான். Now he said there is no use at all, he is dying, but he left him on his journey. அது அவனை இன்னும் மரணத்துக்கு நேராக இழுத்துக் கொண்டிருந்தது. And now there is a condition has brought him in a miserable அவன் condition. அப்பம் சாப்பிடவில்லை, 3 நாளாய் அவன் அப்பமும் சாப்பிடவில்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. And he had eaten neither no bread nor drink water in the 3 days. பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது? What does this shows? இந்த மனிதனும் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தான். This man is also going towards death. இவன் ஒரு அடிமை. He is a slave. எகிப்தியன் சொன்னாலே ஒரு அடிமை. இங்கே இவன் எழுத்தின் பிரகாரமாகவும் ஒரு அடிமையாக மாறுகிறான். Egyptian means a slave, even literally he is a slave here. ஒரு அடிமைத்தனத்தின் வீடுதான் எகிப்தியனுடைய ஆளுகை. And the reign of Egyptian is the house of a slave. இப்பொழுது அவனுக்கு வியாதி வந்து விட்டது. Now he is fell sick. இப்பொழுது அது அவனை மரணத்தை தழுவ வைத்துக் கொண்டிருக்கிறது. Now he is going very close to death. அவனை போட்டு போயிட்டாங்க. He has left him at the place. இனி அவன் என்ன செய்யணும்? What he must do? அப்படியே கிடந்து சாகணும். He must die in the place itself. ஏனென்றால் அவனை வச்சு அவனுக்கு யூஸ் இல்ல. There is no use to keeping him. பாருங்க, அவனை கொண்டு வந்தவங்க, அவனிடத்துல வேலை வாங்கினவங்க, அவனை வச்சு பல காரியங்களை சாதிச்சவங்க, இப்ப ஒண்ணும் முடியாத பட்சத்துல அவனை தூக்கி போட்டு போயிட்டாங்க. The people who brought him and got him so much of duties, now they have left him as such. இதுதான் உலகத்திலயும் சரி, வீட்லயும் சரி. Even the house as well as the world, it is the same நீங்க condition. நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, சுகம், உங்களை போற்றுதல், தூக்குதல் எல்லாம் இருக்கும். நீங்க விழுந்துட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க போயிட்டே இருக்க வேண்டியது. லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டே And as long as you are alive and you are healthy, the people will come and honor you and give you all praises. But when you fell sick or there is no use at all, the people leave him as such. இந்த வருஷத்துல உங்களுக்குள்ளே எத்தனை விசை கைவிடப்பட்ட சூழ்நிலையை நீங்க ஃபீல் பண்ணீங்க? And in this year, for how many occasions you have felt the feeling about that? மனுஷர்கள் உங்களை கைவிட்ட சூழ்நிலைகளை எத்தனை விசை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்தீர்கள்? And how many times you have experienced that people have left you? யாருமே உனக்கு சப்போர்ட் இல்லங்கற ஒரு நிலவரத்துக்கு எத்தனை விசை நீங்கள் தள்ளப்பட்டீர்கள்? And how many places you have crossed away, the place where nobody support you? ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை வாழ்க்கையில எத்தனை விசை நீங்கள் உட்கார்ந்து அழுது யோசித்திருப்பீர்கள்? How many occasions you have cried out saying about the miserable condition of your life? அப்பம் சாப்பிடவில்லை என்பது தேவசித்தம் செய்யவில்லை என்பதை காண்பிக்கிறது. That he has not eaten bread, that means that he has not in the will of தண்ணீர் God. குடிக்கவில்லை என்பது அபிஷேகத்தினால் தாகம் தீர்க்கப்படவில்லை என்பதை Not காண்பிக்கிறது. drunk any waters means that he has not quenched his thirst by the anointing. தேவசித்தம் செய்யாம நீ அபிஷேகத்துல நிரம்பாம இருந்தாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீகத்துல மரணம் வந்து கொண்டே இருக்கும். By not doing the will of God, not filling in the spirit means that you spiritually you are dying. நம்ம டெய்லி ஒரு மாமூலா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். And we are normally we are living a normal life. ஆனால் நம்ம தேவசித்தம் செய்கிறோமா? Whether we do the will of God, நாம் செய்வது தேவசித்தம் தானா? whether what we do is the will of God. நன்மையும் பரிபூர்ணமான பிதாவின் சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நீங்கள் செயல்படுங்கள். And you must know what is the good and perfect will of God. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த வருஷம் முழுவதும் தேவசித்தம் செய்திருப்போம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. Just to think about for how many of us we did the will of God throughout this year. ஒருவேளை நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அங்க இருந்தேன், இங்க இருந்தேன், அதனால தான் என்னால தேவசித்தம் செய்ய முடியல நீங்க சொல்லலாம். You may say that I was here and was there because of this I could not do the will of God. You may say like that. கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான் தான் பைபிள் சொல்லுகிறது. And the man who is pleasing God will do the will of God even in Babylon. எந்த சூழ்நிலையிலும் நீ தேவசித்தம் செய்யணும், செய்யாத பட்சத்துல உன்னுடைய ஆன்மீகத்துல ஜீவன் குறைஞ்சிக்கிட்டே வரும். In all occasions where the place may be, you must do the will of God. If you don't do that your spiritual status is diminishing. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பல்ஸ் டவுன் ஆகும். And slowly your pulse will come down. எத்தனை விஷயம் நீங்கள் தேவசித்தம் For செய்திருப்பீர்கள்? how many occasions you did the will of God? எத்தனை விஷயம் மனித சித்தம் And செய்திருப்பீர்கள்? how many occasions you did the will of எத்தனை man? விஷயம் பிசாசின் சித்தம் And செய்திருப்பீர்கள்? how many times you did the will of the devil? எத்தனை விஷயம் சுய சித்தம் And how செய்திருப்பீர்கள்? many occasions you did our own will? நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணுங்க. You analyze by yourself. இது ஒரு தேவனுடைய பிரசன்னம். There is the presence of God. கர்த்தர் உன்னோடு பேசும்படியாக தான் உன்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought you only here to listen to you. எதற்காக? What for? உன்னுடைய உயிர் இந்த கூட்ட முடிவுக்குள்ள மறுபடி வரணும். Before the end of the year, your life should come back to you. அந்த சிம்சோனுக்கு உயிர் போய் கொண்டிருந்த உயிர் திரும்ப வந்தது, அதுபோல உனக்கும் அந்த உயிர் திரும்ப வர வேண்டும். The Samson's life was going slowly but he got back. Like that, your life should come back to you. ஒரு சிலர் எல்லாம் அபிஷேகத்துல நிரம்பறதே இல்ல. Some people did not fill in the spirit of God. அவங்க கோரஸ் பண்ணாலும் சரி, Whether they sing the chorus or not. எழுப்புதலான வார்த்தைகள் சொன்னாலும் சரி, How many times you do the will of God? எவ்வளவு வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்த மத்த ஜனங்கள் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சிட்டு இருந்தாலும் சரி. When other people are filling in the spirit. ஆனா ஒரு சிலருக்கு அந்த ஸ்பிரிட் ஃபில்லிங், அந்த அபிஷேகத்துல நிரம்பற அந்த பிராக்டீஸ் இல்ல. And some people do not have the filling of the spirit.
பிரியமானவர்களே, அபிஷேகத்துல எவ்வளவு நிரம்புறீங்களோ அவ்வளவு கழுவு நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். The more you fill in the Spirit, the more you are being encouraged in the Spirit. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். And if the Spirit of God dwelleth in you, who has quickened the body that was about to dead, he will also able to quicken you. அபிஷேகம் இல்லாட்டா உனக்கு உயிர்ப்பித்தல் நடைபெறாது. If you do not have the anointing, you will not have the quickening Spirit. இங்கே இந்த வியாதி அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போனது. But here this sickness is bringing to the dying state. கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை அவனை மரணத்துக்கு நேராக இழுத்துக் கொண்டிருந்தது. And only the state of being forgiven is taking to the state. இந்த வருஷத்துல உங்களுக்கு எத்தனை விசை வியாதி வந்தது? For how many occasions you have sickness in this year? இந்த வியாதியில நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? How were you in the sicknesses? உங்களுடைய உயிர் ஒருவேளை போய்கிட்டு இருந்தது போல இருந்திருக்கலாம். சில நேரத்துல உங்களுடைய விசுவாசமே போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கலாம். At times you may think that your life is taking away from you, or the faith may be taking away from you. உங்களுடைய உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? What would have happened if your life was taken away? ஒருவேளை பரிசுத்தமாகாமல் நீ மரித்திருந்தால் என்ன சம்பவிக்கும்? And if you had died without being sanctified, how the state உன்னுடைய is? விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி நீ மரித்திருந்தால் என்ன சம்பவிக்கும்? And if you had died and losing your faith, means what the state would be? இந்த வியாதி அவனை மரணத்துக்கு இழுத்து கொண்டு போனது. And this sickness taking him towards the death. ஆனாலும் அவனுடைய எஜமான் அவனை நேசித்திருந்தால் ஒரு கழுதையிலேயோ குதிரையிலேயோ போட்டு அவனை கொண்டு போயிருக்கலாம். அவனும் அவனை கைவிட்டு விட்டு போய்விட்டான். But had the master had loved him, he would have taken him in an ass or a horse, but he also left him. உலகம் என்பது கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. And world is a place able to forsake us. தேவ சித்தம் செய்தால் உனக்கு மறுபடி ஜீவன் வரும். And if you do the will of God, even the death will also be as a will of தாவீதினிடத்தில் அவனை கொண்டு வந்தபோது And when they brought him in the city of அவனுக்கு David, புசிக்க அப்பம் கொடுத்தான், and he gave him the bread to eat, குடிக்க தண்ணீர் கொடுத்தான், he also gave the water to drink, அத்திப்பழ அடையை அவனுக்கு கொடுத்தான். and also the fig also to give him. அது அவனுக்குள்ளே உயிரை திரும்ப கொண்டு வந்தது. And this also brought him the life, brought நீ him back. மறுபடி தேவசித்தம் செய்து இந்த அபிஷேகத்துக்குள்ள வந்தா உனக்கு உயிரும் கிடைக்கும், சுகமும் கிடைக்கும். If you come back to this life, bringing even the Spirit of God to come in and do the will of God, you will get the healing as well as a life. இந்த வருஷத்துல வந்த வியாதி இந்த வருஷத்தோட முடிவுக்கு வரணும். This sickness of this year will come to an end of this year. இன்னும் ஒரு 4 வருஷம் போய் 4 வருஷமா 5 வருஷமா 7 வருஷமா இந்த வியாதியில கஷ்டப்படுறேன்னு அந்த புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது போல 8 வருஷம் 12 வருஷம் 18 வருஷம் 38 வருஷம் சீனியாரிட்டி பேசிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு வியாதி கொடுக்கப்படவில்லை. And this sickness is not given to you so that you can claim the seniority by saying in the New Testament 6 years and 7 years, 8 years and 10 years. சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். You must understand the truth. தாவீதினிடத்தில் வந்தபோது அவனுக்கு முதல்ல அப்பத்தை கொடுத்தான். When he came to David, he gave only the bread to him. அடுத்து தண்ணீரை கொடுத்தான். Next he gave the water. மூன்றாவது அத்திப்பழ அடையை கொடுத்தான். And nextly he gave the piece of cake of figs. அது எதுக்காக கொடுக்கப்பட்டது? What for it is given to him? அத்திப்பழ அடையின் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? And what for the purpose of being given the piece of cake of figs? இரண்டாம் ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 27 of 2 Kings when we read that. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned here? அத்திப்பழ அடையை போட்டபோது அவனுக்கு சுகம் கிடைத்தது. And when they posed the cluster of figs, it was healed. ஒரு தேவனுடைய பிள்ளை அத்திப்பழ அடை என்பது அவனுக்கு தெய்வீக சுகத்தை காண்பிக்கிறது. And cake of figs shows the divine healing in the life. உன்னுடைய மரணத்துக்கு காரணம் அந்த வியாதி. And only the reason for your death is the உன்னுடைய sickness. மரணத்துக்கு காரணம் உன்னுடைய சரீர பலவீனம். And the reason for your death is the weakness of your body. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். Lord wants to give back to your life today. மறுபடியும் உனக்கு சுகத்தையும் கொடுக்க விரும்புகிறார். Lord again wants to give you a healing today. இன்றைக்கு உனக்கு கர்த்தர் தேவசித்தம் செய்து ஒரு அபிஷேகத்தை கொடுக்க தேவசித்தம் செய்யக்கூடியவனாய் உன்னை மாற்றி ஒரு அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே தெய்வம் உன்னை சுகமாக்க வேண்டும். And before the meeting could end, the Lord wants to give you the divine healing and also the anointing so that you can be healed அது now. குடிச்சு புசிச்சு அதை சாப்பிட்ட உடனே அவன் எழும்பிட்டான். And when he took the food and also ate that and drank the water, he was revived. இழந்து போன அந்த உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. And the life that was dying was able to restore இன்றைக்கு him. நீங்கள் தேவசித்தத்துக்கு உங்களை சமர்ப்பிப்பீர்களானால் On the day when you give back to your for the will of God, நல்ல ஒரு அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கணும். and you must give a good anointing in your life. ஒருவேளை சர்வீஸ் வந்து ஷார்ட் டைமா இருந்தாலும் நீங்க வீட்ல போய் நல்ல ஆவில நிரம்புங்க. Even the service is for a short time, even you go to your house, you must fill in the Spirit. ஆனா கூட்டம் முடியறதுக்குள்ள உனக்கு உயிர் வந்திருக்கணும். And before the end of the meeting, you must get back your life. உன்னுடைய பல்ஸ் நார்மல் லெவலுக்கு வரணும். And your pulse should come back to normal அது state. கவுண்டிங் கரெக்ட்டா வரணும். And you must counting should come back rightly. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள தெய்வீக வல்லமை உன்னை சூழ்ந்து உனக்கு ஒரு அத்திப்பழ அடை கொடுத்தது போல ஒரு சுகம் உண்டாக வேண்டும். And before the end of the meeting, like a cake of fig is given, you must get a healing now. சாகிறதுக்கு ஏதுவாக
ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. And I will establish you what is meant for our நீ dying. உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். And though you are found as a man is now as a lion. உன்னுடைய வியாதி உன்னை மரணத்துக்கு இழுக்கிறது. Your sickness is taking towards இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you today. லூக்கா 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். Number 8:55 of Luke. லூக்கா 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். Luke chapter 8 verse 55. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். And her spirit came again, and she arose straightway, and he commanded to give her meat. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு உயிர் திரும்பி வந்தது. Here when we see the spirit came her this woman again. யார் அவள்? Who is that? ஒரு 12 வயது பெண். 12 years old maid. ஜெபாலய தலைவனாகிய எபிருவினுடைய மகள். And he is the daughter of a Hebrew. ஒரு நல்ல ஒரு ஜெபவீரனுடைய பிள்ளை மரித்துக் கொண்டிருக்கிறார். And a daughter of a prayer warrior is now dying. நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் பாருங்க கெட்டு குட்டிச்சோராயிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். And we can find spiritual people's children are dying and are perishing. இன்னொரு விதத்துல உங்களுடைய ஆன்மீகம் எப்படி இருக்கிறது? And how is spiritual status? வெளியரங்கமாக பார்த்தா நல்லா ஜெபிக்கிற ஒரு ஆள். And outwardly you may appear as a good prayer people. அந்த 12 வயது பிள்ளைக்கு ஒரு வியாதி. And 12 years old daughter had a sickness. அத வியாதின்னு சொல்றதை விட கொடூரமான வேதனைன்னு சொல்லலாம். And we can say rather call him as sickness, a terrible pain. மரண அவஸ்தை. And dying toward because of death. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய சரீரத்துல உங்களுடைய ஆத்துமாவில ஒரு பெரிய வேதனையோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? And how many of you are now seated here with a great pain in your body as well as in the spirit? எவிரு என்று சொன்னால் கர்த்தர் பிரகாசிப்பார் என்ற அர்த்தம். Yavi means that Lord is shining. இல்லாவிட்டால் கர்த்தர் என் வெளிச்சம் என்ற அர்த்தம். And other means that is the light of God. கர்த்தர் உன்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறாள். ஆனால் உன்னுடைய மகளுடைய நிலவரம் இருளாக இருக்கிறது. God is a light to you, but your daughter's condition is darkness. உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. And so that your light may not be dark, be warnful. இந்த இடத்துல அவன் கடைசியாக இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தான். And finally he came and went and prostrated before the fall of Jesus. ஆண்டவருடைய பாதத்தில் விழ வேண்டிய நேரம் இதுதான். And this is the time that we have to fall in the feet of இந்த God. வருஷத்தின் கடைசில வந்திருக்கிற நாம் நம்முடைய நிலவரங்களை எல்லாம் உணர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பு ஒரு விமோசனம் உண்டாகும். Only when the people have come to the end of this year, when we fall at the feet of God, we will get all the restoration to our children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பாரம் இருக்கிறது? I know you are these people burdened about your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து எத்தனை பேருக்கு கவலை இருக்கிறது? How many of you care about your children? உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்க்கையை குறித்து எத்தனை பேர் துக்கப்படுகிறீர்கள்? And how many of you sad about the spiritual condition of your children? இன்னொரு விதத்துல பார்த்தா அந்த பிள்ளை மரணித்து விட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. And nextly when you say that she is not unto death. அவன் இயேசுவினிடத்தில் வரும்போது மரண அவஸ்தையோடு இருந்தாள். இயேசுவோடு அவன் போய்க் கொண்டிருக்கும் பொழுது அவள் மரித்தே விட்டாள். And when he came to Jesus, he was very close to death, but when he went out of that, he was dying that. எப்படி இருக்குன்னு பாருங்க. How is that? Just imagine. எப்படி அந்த பிள்ளை எழுப்பப்பட முடியும்? How is it to be revived or get back to his life? செத்து போயாச்சு. Now she is dead. இனி எப்படி எழுப்பப்படுவது? How can be raised to life? அதுக்கு ஒரே வழி இயேசுவினுடைய டைரக்ட் விசிட். And the only way that you fall in the feet of God. ஆண்டவர் நேரா வந்து இந்த கூட்டத்துல உன்னை ஒரு டச் பண்ணாதான் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. So when the Lord comes directly to you here and touch you, then only you can go away. பிரியமானவர்களே, நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். இதை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And you must believe that as also receive that. தேவன் உன்னை தொட வேண்டும். Lord should touch you. இல்லாவிட்டால் அந்த சம்பவம் நடக்காது. Otherwise this incident will not take place. இவன் போய் இயேசுவின் பாதத்துல விழுந்து எப்படியாவது என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளையை எழுப்புங்க சுகமாக்குங்கன்னா கொஞ்ச நேரத்துல செத்து போயிட்டா எழுப்புங்கன்னு சொல்றான். இயேசு அவனோடு நடந்து வந்து கொண்டே இருந்தார். And he went and fell on the feet of Jesus and asking Jesus to come to a house and may revive these children, but on the way he died. இயேசு அங்க வருகிறார். And Jesus came there. வந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த செய்தி செத்து போயிட்டான்னு. And the message is that now the daughter is dead. இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. And looking unto him Jesus said, you have faith. உன்னுடைய விசுவாசத்தை மட்டும் நீ தடுமாற விடாதே. And do not stumble about your faith. விசுவாசிக்கிறவன் பதறான். And the man who is faith have given உன்னுடைய விசுவாசத்துல கொஞ்சம் கூட அசைவு உனக்கு வரக்கூடாது. And no shaking should come in your faith. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய விசுவாசம் மாறக்கூடாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று
அறிவேன். And what do the people say, your faith should not be shaken because I know whom I believe. ஆண்டவர் எனக்கு சொன்னதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். And what the Lord has said, definitely he will fulfill that. பரலோகம் பாதாளம்னு ஒரு புக் படிச்சிருக்கீங்களா? Have you studied about the book on heaven and hell? அதுல ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டரை பத்தி நீங்க பார்க்கலாம். You could see about the independent pastor there. பாஸ்டருக்கும் பாஸ்டர் மனைவிக்கும் டைம் சரியில்லாம There போயிடுச்சு. was no term, a good term between pastor and his wife. ரெண்டு பேருக்கும் சண்டை. There was a quarrel between them. இவ முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு கார் எடுத்துட்டு வெளிய போயிட்டாரு. And he is showing that I will not show my face towards her, but he went and take the car and went outside. எவ்வளவு நேரம் சுத்தினாரு, எவ்வளவு நேரம் சுத்துறது, திருப்பி வீட்டுக்கு தான் வரணும். And how long he was roaming about, he returned back. அதே அம்மா முகத்துல தான் முழிக்கணும், வேற வழியும் கிடையாது. There is no other chance except to come and see the திரும்ப வீட்டுக்கு வந்தாரு. And again he came to your house. வந்த உடனே அந்த சிஸ்டர், சாரி நான் செஞ்சது பேசினதெல்லாம் தப்பு தான், ஏன் இப்படி எல்லாம் நீங்க வெளிய போறீங்க வாங்கன்னு சொன்னாங்க. And immediately the sister said what I have said and started very sorry about sorry state about திரும்ப it. வந்து இந்த முகத்தை பார்த்த உடனே அவருக்கு திரும்ப டென்ஷன் ஆகி கார் எடுத்துட்டு போயிட்டாரு. And when again he came and saw her face and went back again and took the car. போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. And on the way he met an accident. ஹாஸ்பிடல்ல கிடக்குறாரு. Now he is in the hospital. மனைவி வந்து பாக்குறாங்க. And my wife is coming and நான் தான் saying, மன்னிப்பு கேட்டேன்ல, ஏன் இப்படி போறீங்க? I have asked for forgiveness, but we are leaving by again. இப்ப அவருக்கு ஸ்டேஜ் மாறி போச்சு, ரொம்ப சாகுற ஒரு நிலவரம். Now his stage is gone bad, now is a dying state. பாஸ்டர் டிவி சொல்லுவார், Pastor T.U. Thomas used to say, மரணத்துல ஒருத்தன் நடிக்க முடியாது. and no man can act in a மரண pretend. நேரத்துல ஒருத்தன் நடிக்க முடியாது. And no man can pretend in the stage of death. ஆட்டோமேட்டிக்கா அவன் ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு வந்துருவான். He will come to his original state now. உடனே அந்த டாக்டர், அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, சாரி நான் தான் அவசரப்பட்டு வெளியே போயிட்டேன், எனக்கு இப்படி ஆயிருச்சு, நீ மன்னிச்சிருன்னு சொன்னாரு. And the pastor said, only myself I was hastily went up and said, you just forgive me. கொஞ்ச நேரத்துல பாஸ்டர் செத்து போயிட்டாரு. And within a short while the pastor passed away. இப்ப அந்த அம்மாவுக்கு அதை தாங்கவே முடியல. Now the wife could not bear this. ஒரு சின்ன பிரச்சனை இவ்வளவு பெரிய மரணத்தை கொண்டு வந்துருச்சு. A small problem had taken a great struggle of mind. ஆனா அவங்களுக்கு ஒரு விசுவாசம், இவருக்கு உயிர் வரணும். And now he's got a faith and he must be revived back. அதனால அவங்க வந்து அடக்கத்துக்கு ஒத்துக்கொள்ளவே இல்ல. But he did not accept for the funeral. என்ன பண்ணிட்டாங்க? What did she do? அவங்க பார்த்து எவ்வளவு பேசி பார்த்தாங்க, இந்த அம்மா ஒத்துக்கலன உடனே அவங்க பாடியை அழகா கெமிக்கல்ல எம்பார்ம் பண்ணி கையில கொடுத்துட்டாங்க. Now because she did not accept for a funeral, they have embalmed the body and gave her hands. எம்பார்ம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். You know about what is embalming. ரத்தத்தை எல்லாம் வெளிய எடுத்துட்டு கெமிக்கலை உள்ள ஏத்துனா பாடி கெட்டு போகாம கருத்து போய் கட்ட மாதிரி இருக்கும். When we take out all the blood and make and inject all the chemicals inside, it will not spoil. அவங்க ஃப்ரீசர்ல வச்சிட்டு அத பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்க. They kept in the freezer and was looking at the body, was crying. இந்த கேப்ல பாஸ்டர் மேல போறாரு. In the gap pastor went on the மேல போகும்போது உள்ள விட மாட்டேங்கறாங்க. but they did not accept when they went upside. இவர் சொல்றார், நான் பாஸ்டர்னு சொல்றார். He says, I am a pastor. உங்களுக்கு உங்க மனைவிக்கும் பிரச்சனை இருக்கு, நீங்க அதல கிளியர் பண்ணல, அதனால உங்களை பரலோகத்துக்கு ஏத்துக்கொள்ள முடியாது. There is a problem between you and your wife, because you have a problem with your wife, I will not accept your heaven. இந்த பாஸ்டர் சொல்றாரு, இல்ல நான் வரும்போது மன்னிப்பு கேட்டு கிளியர் பண்ணிட்டு தான் வந்தேன், நான் சாகும்போது மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொல்றாரு. The pastor says, before I die I asked forgiven from my wife, only after that I came here. இந்த சாகும்போது மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்றவங்க இந்த பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். The people who say that at the time of my death I can ask forgiven, listen. இருக்கிற வரைக்கும் மன்னிப்பு கேட்காம சாவும்போது மன்னிப்பு கேட்டுட்டு போய்ட்டா மேல போயிரலாம்னு சொன்னா போக முடியாதுங்கிறதுக்கு தான் இப்ப சொல்றேன். Right, when they say that at the time of death you can ask forgiven and will go to heaven, means that is only for that I am saying this. அப்ப அவர் சொன்னாரு, அங்க மேல இருந்து பதில் கிடைத்தது. There was an answer from outside. வேற வழி இல்லாம சாகும்போது நீ மன்னிப்பு கேட்ட, ஆனா உனக்கு மன்னிச்ச லைஃப் இல்ல, அப்படினால உனக்கு சான்ஸ் கிடையாது. You do not have the right about forgiven, only on the death of your stage you ask forgiven. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, நான் இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நான் உயிர் என் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா நான் உண்மையா வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னேன். And when you give me another chance, if my life go to my body again, I will sincerely go and ask forgiven from my wife. 3 நாள் ஆயிருச்சு. Now the 3 days passed. ஒரு பெரிய பிரீச்சர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. A great preacher was preaching in one place. இந்த அம்மாவுக்கு அங்க கொண்டு போனா நம்ம புருஷனுக்கு உயிர் வந்துரும்னு ஆம்புலன்ஸ்ல போட்டு அங்க கொண்டு போயிடுச்சு. Now the wife thought that when I go take my husband's body to that place, he will be revived. அப்ஸ்டர்ஸ்ல மீட்டிங் நடக்கு. Now the meeting is going on. ஆம்புலன்ஸ் வந்து கீழ
சாதாரண பார்க்கிங்ல நிக்கிறது. Now the ambulances went and parked in the ordinary அதுக்குள்ள place. கூட்டம் முடிச்சு பாஸ்டர் அந்த பிரீச்சர் இறங்கி போயிட்டாரு. Now the meter was closed and the pastor went to place. ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம். Now the wife had அவருக்கு உயிர் வந்துரும்னு. now he will get back his life. அந்த விசுவாசத்தின்படி மேல போன பாஸ்டர் மேல இருந்து ரிஜெக்ட் ஆகி உள்ள வராரு. And only with having the faith in that, the pastor who went upside, he returned back. எழும்பிட்டாரு. Now he is revived. அவர் எழும்பிதான் இந்த பரலோகத்துக்கு போனேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்கல, இல்ல ரிட்டர்ன் ஆகி நான் வந்திருக்கேன்னு சொன்னது நீங்க பைபிள்ல நீங்க அந்த புக்ல படிச்சிருப்பீங்க. You would have read in the book that I went to heaven but I did not have a chance, but again I came back and now I am here. கெமிக்கல் எல்லாம் ஏத்திட்டாங்களே, எப்படி உயிர் வரும்? தண்ணியவே திராட்சை ரசமாய் மாற்றுகிறவருக்கு கெமிக்கலை ரத்தமா மாத்த முடியாதா? And will he not able to change all the chemicals into blood, the man who has changed the water into wine? தேவனால் எல்லாம் கூடும். All is possible with God. உன்னுடைய நிலவரம் என்ன? What is your condition? எந்த நிலவரம்? நீ மரிச்சே போயிட்டேன்னு கூட வச்சுக்க, உன்னை அடக்கம் பண்ணல, அதனால கர்த்தர் உனக்கு உயிரை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடக்கமே பண்ணிட்டால லாசருவை வெளியே கொண்டு வந்தவர் உன்னையும் கொண்டு வருவார். The Lord who has made Lazarus dead, he has brought back life again into Lazarus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the holy name of the நீ Lord. ஆண்டவருடைய பாதத்தில் விழ வேண்டும். You must fall in the feet of God. ஆண்டவருடைய பாதத்தில் மணிக்கணக்க விழுந்து கடங்க. You be in the feet of God for hours together. பாஸ்டர் டி தாமஸ் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது காலையில எழுந்த உடனே அப்படியே முகங்குப்புற விழுந்து தேவனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் கிடப்பாராம். ஆண்டவரே, நான் உம்முடைய பாதத்தில் விழுகிறேன், எனக்கு போதனை அடைய செய்யும். And Pastor T.U. Thomas used to say every day in the early morning, he will say that I will fall in the feet of God. You preach me, you talk to me, Lord. மனுஷன் கால்ல போய் விழாதீங்க. Do not fall in the feet of man. ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுங்க. You fall in the feet of God. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தால் ஆண்டவர் அந்த எவிரினுடைய மகளுடைய கையை பிடித்து எழுந்திரு என்று சொன்னார். தலித்தாகுமின்னு சொன்னார். And when you fall in the feet of God, as he said on the daughter, that you rise up, and he said. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தால் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய புருஷனை, உங்களுடைய மனைவியை கர்த்தருடைய கரம் பிடிக்கும். And if you fall in the feet of God, your wives and your husband and children. அந்த கரம் பிடிக்கும் பொழுது அந்த உயிர் திரும்ப வரும். When the hand is catching hold of that, the life will ஏனென்றால் come உன்னுடைய back. கையை பிடிக்கிறவர் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். And the Lord who has catch hold of your hand, he says, I am dead, I am still alive again. தேவனுடைய கரம் உன் கரத்தை பிடிக்கும் பொழுது, உன் பிள்ளையின் கரத்தை பிடிக்கும் பொழுது நிச்சயமாகவே மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். When the Lord catch hold of your daughter's hand, our son's hand, the people who are dead will come back to life. இரண்டாம் ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 13:21 of 2 Kings. நான் ஏன் இவ்வளவு இன்சிடென்ட் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல வேண்டும்? And I must give an incident from the word of God. இந்த கூட்டத்தில் நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் உயிர் பெறும்படியாக தேவ ஆவியானவர் விரும்புகிறார். And whatever the condition may be in this place, and the Spirit of God urges that you must get deliverance from here. இரண்டு ராஜாக்கள் 13:20-21. 13:20 and 21 of 2 Kings. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். And Elisha died, and they buried him, and the bands of the Moabites invaded the land at the coming in of the year. And it came to pass, as they were burying a man, that behold, they spied a band of men, and they cast the man into the sepulchre of Elisha. And when the man was let down and touched the bones of Elisha, he revived and stood up on his feet. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையை நாம் பார்க்கலாம். And here we see a different condition. செத்துப்போன மனுஷனுடைய எலும்பு மேல இன்னொரு செத்துப்போனவனை தூக்கி போட்டபோது அவனுக்கு உயிர் வந்துருச்சாம். When I cast down another man's body, the man's bone that was already dead, he was revived. செத்து குளிப்பாட்டி அவனுக்கு பாடையில வச்சு தூக்கிக்கிட்டு வந்து அடக்கத்துக்காக வரும் பொழுது மோவாபின் எதிரி சக்திகள் வருகிறது. And the man who was died and was taken to burial, for the Moabites invaded the land coming in. அந்த மோவாபின் சக்தியை பார்த்த உடனே பயந்து போய் எலிசாவின் கல்லறையில இவனை தூக்கி போட்டு போயிட்டாங்க. And having seen the invasion of the land of Moabites, the people have left him in the sepulchre of அந்த Elisha. எலும்புல போய் பட்ட உடனே அவனுக்கு உயிர் வந்துருச்சு. As soon as he touched the bones of Elisha, he got back the life. செத்துப்போன மனுஷனுக்கு எலும்பினால ஒரு உயிர் கிடைக்கிறது. And there was a life for a dead man, because the bones of dead, it was revived. மோவாபின் சக்தி வந்த உடனே கீழே போட்டாங்க. When the Moabites bands came there, they left in that place. மோவாபின் சக்தி என்பது லோத்தினுடைய சந்ததி. And the bands of Moab
Moabites is the power of the Lord. சபைக்குள்ளேயே அவங்க வரக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கிறார். And the word of God says they should not come to the church. ஒரு பின்மாற்றம் என்பது ஒரு மரணம். And the backsliding is a death. இந்த வல்லமைகள் நம்மோடு எப்பொழுதும் போராடிக்கொண்டே இருக்கும். And all these powers are always working in us. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். And both the flesh and the body will also each and fight each together. ஆனா இந்த மனுஷன் செத்து போய் விட்டான். And this man is dead now. எல்லாரும் அழுதாச்சு. All were crying. இப்ப அடக்கம் பண்ணணும். Now they must be buried. அடக்கம் பண்ண வந்த நேரத்துல என்ன சம்பவித்தது? What happened when they came for a burial? எதிரணி வந்த உடனே இவங்க தூக்கி அவனை ஒரு கல்லறையில போட்டு ஓடிறாங்க. Now when they came here they threw him away in the sepulchre and went. ஒரு மனிதனுக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மீகவாதிக்கு உயிர் எப்படி வரும்னு சொன்னா எலும்பினால் வரும். உபதேசம் எலும்பை காண்பிக்கிறது. And only that doctrine shows that about the bones, only through that the man got a strength. ஆதாமுடைய விலா எலும்பில் ஏவாள் உருவாக்கப்பட்டாள். And Eve was created out of the bones of Adam. கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டு உபதேசத்தினால் சபை உருவாக்கப்படுகிறது. And because of the strength or the doctrine of the New Testament church is formed. உபதேசம் இல்லன்னா உனக்கு ஜீவன் இருக்காது. Because with the lack of truth or doctrine there is not life. சுவிசேஷம் வேறு உபதேசம் வேறு. And gospel is different and the doctrine is different. உபதேசம் என்பது ஒரு மனிதனை சுத்தமாக்க கூடியது, உயிர்ப்பிக்க கூடியது. And the doctrine is then able to purify a man and cleanse a man. எலிசாவின் எலும்பு என்பது இரட்டிப்பான வல்லமை உள்ளது. And the bones of Elisha got a double bold strength. அதனே எலும்பு தொட்ட உடனே உயிர் வந்துருச்சு. And how it is a man's bone is touched is got revived. எலும்புகளுக்குள்ளதான் பாவம் இல்லாட்ட பரிசுத்தம் வாசம் பண்ணுகிறது. And either holiness or sin is entering into bones. யோபுவினுடைய புத்தகத்திலே வால வயதின் பாவம் அவனுடைய எலும்புகளுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Job it is said the youthful sin is only with the bones. அந்த வால வயதின் பாவம் அவனை விட்டு போகும் பொழுது அந்த எலும்புகளுக்குள்ளே பரிசுத்தம் வந்து விடுகிறது. அந்த எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாய் மாற்றுகிறார். And when the bone is when the sin is removed from that the Lord is able to make with the fatness. யோபு 20 அதிகாரம் 11 வசனத்திலே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 20:11 you can see of Job you can see. உன்னுடைய எலும்புகளை நான் நினமுள்ளதாய் மாற்றுவேன் சொன்னா என்ன? நல்ல கொழுப்பு உள்ளதா மாற்றுகிறதா? உன்னை பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றுவேன் என்ற அர்த்தம். And what is the meaning that I will make all your bones marrow means that I will sanctify you. ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் உபதேசத்தின்படி வாழாவிட்டால் நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள். If a man of God do not live according to the doctrine you will meet death. சபையில ரொம்ப பேர் இருக்காங்க. Only so many people in the church. ஒரு சிலருக்கு இயேசுவை கும்பிட்டா போதும். And some people it's enough to worship Jesus. ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா போதும். For certain people it's enough to come to Sunday church. ஒரு சிலர் கல்யாணத்துக்கு மட்டும் வந்தா போதும். For some people if it is enough to come to the marriage. செத்தா அடக்கம் பண்ணுவாங்களா, அவங்க கல்லறையில இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டு வர்றவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. There are certain people they ask if they give any room if they dying in the sepulchre. இப்படி எழுத்தின் பிரகாரமான காரியங்களுக்காக வரும் பொழுது நமக்குள்ள மரணம் வரும் பொழுது நம்மால தவிர்க்க முடியாது. So when the literal things when we come here when the death comes we cannot avoid that. சபையினுடைய உபதேசம் தான் சபையினுடைய முதுகெலும்பு. And only the doctrine is the backbone of the church. இந்த உபதேசம் எந்த மரித்தவனையும் உயிரோடு எழுப்பிடும். And this doctrine will revive any kind of person. இதுதான் கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒரு வாழ்க்கை. That is the life in Christ. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இந்த உபதேசத்தின்படி வாழ்ந்து மரித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். And the people die in Christ, the people who die according to the doctrine they will be revived. பின்பு இந்த உபதேசத்தின்படி வாழ்கிற நாமும் அவரோடனே கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். Then the people who live according to the doctrine will be taken up along with him. இந்த உபதேசம் தான் நம்முடைய சபையினுடைய சட்டம். And only this doctrine is the law of the church. ஒரு கம்பெனின்னு சொன்னா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது போல சபைக்கு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கிறது. And if there is a company there is a rules and regulation for that. Even like that a church has got a rules and regulations. ரோமர் 6 அதிகாரம் 17 வசனத்தை பார்க்கும் பொழுது when we see Romans chapter 6 verse 17 என்ன சொல்லி இருக்கிறது? what is mentioned உங்களுக்கு here? ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்தபடி மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God we are being subject to the heart with wholehearted. அப்போஸ்தலர் 16:4 என்ன சொல்லுகிறது? In 16:14 of அப்போஸ்தலராலே அங்கே உபதேச சட்டங்கள் தீட்டப்பட்டது. And because of the apostles all the doctrines were created. இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே நீ நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். It is necessary that you steadfast in the doctrines of the apostles. சபைக்குள்ள வரும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணலாம், அப்பம் விற்கலாம், நீங்கள் எல்லாவற்றிலும் தரித்திருக்கலாம். ஆனா முதலாவது அப்போஸ்தல உபதேசத்திலும், இரண்டாவது அந்யோன்யத்திலும், மூன்றாவது அப்பம் விற்கிறதிலும், நான்காவது ஜெபத்திலும் தரித்திருங்கள். And you be
come to the fellowship of the church and the breaking of bread and also steadfast in the prayers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we see in Acts of Apostles chapter இதே மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் விழுந்து செத்து போயிட்டான். like that, when they hearing a message, one man fell down and died. பிரசங்கம் கேட்கும்போது விழுந்து செத்தவன் எப்படி இருப்பான் பாருங்க. And who is that person that when was listening to the message and fell down and died? ஆனா அது ஒரு மிட்நைட் சர்மன். அது மிட்நைட் சர்மன். And it is a midnight sermon. இரவு நேரத்துல நடந்து கொண்டிருந்தது. And this service was going on the midnight. இப்போ உள்ள பிரசங்கங்கள் எல்லாம் 1 hour 45 minutes, மிஞ்சி போய்ட்டா 1.25 எழுப்புதலா இருந்தா 1.25 அதோட நின்றுது. ஆனா பழைய பெண்டிகாஸ்ட் பிரசங்கத்தெல்லாம் கேட்டீங்கன்னா சோறு பொங்கி முடிகிற வரை அது 3 மணியோ 2 மணியோ 1:30 போயிட்டே இருக்கும். ரெண்டு கொடுப்பாங்க, இன்னும் ரெடி ஆகவில்லை, உடனே இவர் அடுத்த பாயிண்ட்க்கு ஜம்ப் பண்ணிடுவார். And today's message is only 1 hour 45 minutes, and those days only it will take a long time. அதுபோல பவுல் நாளைக்கு பிரயாணம் பண்றதுனால நைட்ல உட்கார்ந்து தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாத்தையும் மொத்தமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். And because he was about to journey in the following day, Paul was preaching the whole thing. எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. And all the people are trying. எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. All the people were listening to that. ஒரு வாலிபன் போய் ஜன்னல்ல போய் உட்கார்ந்தான். And one young person went and sat in the window. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவன் ஜன்னலில் இல்லை. And within a short while he is not there. third floorல இருந்து கீழே விழுந்து நொறுங்கி போயிட்டான். And he fell down from that wall and he died there. நீ உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும், உட்கார கூடாத இடத்துல உட்கார்ந்தீன்னா உனக்கு சிதறி போகிற தன்மை தான் வரும். And if you have to die in the place where you have to sit, otherwise you will have only a falling. எல்லாரும் சொன்னாங்க. All the people said, தம்பி அங்கே உட்காராதே, do not sit there. நீங்க பிரசங்கத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. You listen to the message he said. ஆனா கொஞ்ச நேரம் பிரசங்கம் போயிட்டு இருக்கும்போது இவனை காணோம். And when the message was going, he is not there. ஜன்னல்ல உட்கார்ந்திருந்த अनेகர் இன்றைக்கு சபையில இல்ல. And the people who seated in the windows, they are not in the church. ஜன்னல்ல உட்கார்ந்த अनेகர் ஊழியத்துல இல்ல. And many people who sat on the window, they are not in the ministry. ஜன்னல்ல உட்கார்ந்த அநேகர் இன்றைக்கு உலகத்திலேயே இல்ல. And many people who sat in the windows are not in the world. ஆவிக்குரிய ஜீவியத்துல உட்கார வேண்டிய இடத்துல நீ உட்காரணும், உட்கார கூடாத இடத்துல உட்கார்ந்தீனா உனக்கு ஒரு மரணம் வரும். In the spiritual place, you have to sit in the place where you have to sit, otherwise you will meet your death. அவன் பெயர் ஐத்திகு. And his name is Aitigu. ஐத்திகுனா லக்கி பர்சன் அர்த்தம். Aitigu means a lucky person. பேர்ல தான் லக்கி இருக்கு, வாழ்க்கையில லக்கி இல்ல. Only in the name got out lucky, not in the life. கீழே விழுந்து ஒண்ணுமில்லாம போயிட்டான். And he fell down and was not. என்ன நடந்தது? What happened there? இவனை எப்படி உயிரோட கொண்டு வர்றது? And how to bring him back to life? ஒரு 2 அடியில விழுந்தாலே செத்து போயிடுறான். Even when he fall on 2 feet, he dies. இவன் விழுந்தது 30 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கான். And he died because of falling up 30 feet high. பிரசங்கம் நின்று விட்டது. And the message was stopped. கேட்டுட்டு இருந்த ஜனங்கள் எல்லாம் படி வழியா குதிச்சு கீழே வந்துட்டான். And all the people listening, they came down to see him. உயிரே இல்ல. No life. ஆனா என்ன நடந்தது? What happened there? பவுல் ஓடி போய் அவனை அணைத்துக் கொண்டான். And Paul went there and embraced him. அந்த விழுகை அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. பவுலுடைய அணைப்பு அவனுக்கு ஜீவனை கொண்டு வந்தது. And he also the falling of man about the death, but the embracing of Paul had brought him life again. ஊழியர்களுடைய அணைப்பு ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறது. And the life of the loving of the workers will also bring back life of man again. அவங்க ஜெபிக்கிறது ஒரு நிமிஷம் தான் ஜெபிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஒரு சக்தி இருக்குங்கறதை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. Times even they may pray for 1 minute, it has got a power, you felt about that. நான் நேத்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது 2 நாளைக்கு முன்னால பிரசங்கம் பண்ணும்போது a few days back when I was ஒருத்தர் சாட்சி சொன்னார். I give a testimony. அவங்க பையன் மெண்டல் மாதிரி ஆக்ட் பண்ணுவானா. And his son used to act like a mental boy. அவனை ஸ்கூல்ல சேர்த்து விட்ட போது when he allowed him in the stool, பென்சில் எடுத்து ஒரு பையன் கண்ணுக்குள்ள சொருவிட்டான். took a pencil and stabbed with his eyes. அந்த பென்சில் போய் கண்ணுக்குள்ள நின்னுடுச்சு அப்படியே. He went and stood in the eyes of the boy. எப்படி இருக்கும்? Just think about. ஸ்கூல்ல விட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. Immediately dismissed from the school. ஏன்னா மெண்டல் பையில கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்கன்னு சொல்லி. And you allowed him. ஏன்னா அவனுக்கு ஆக்சுவலா அப்படி திடீர்னு அந்த ஆவி மாதிரி வரும், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது என்னத்தையாவது உடைச்சிருவான், தூக்கிடுவான், ஏதாவது பண்றான். Like that very frequently he will get the disorder and he will do some kind of. ஒரு உபவாச ஜெபத்துக்கு கொண்டு போனாங்களாம். They took him for a fasting prayer. அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் பிரீச்சர். Pastor is an independent preacher. அவர் பையன் தான் இந்த சேட்டை பண்றான். And he used to do all this mischievous thing. இப்போ பெண்டிகாஸ்ட்ல ஒரு உபவாச ஜெபத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. Now they took him in a Pentecostal fasting prayer. முடிஞ்ச பிறகு அங்க ஊழியக்காரர் ஜெபிச்சிருக்கார். And after the end of the meeting, the worker prayed for him.
இவங்க மனைவி தான் கொண்டு போயிருக்காங்க. Only his wife was அந்த ஊழியக்காரர் கர்த்தாவே இந்த பையனுக்கு இருக்கிறதான இந்த பொல்லாத தன்மைகள் இவனை விட்டு மாற வேண்டுமே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் முடிச்சிட்டார். And he has closed his prayer by saying, Lord, you remove all the mischievous characters from this boy and heal him. வீட்டு போயாச்சு. He went back to his house. அப்ப அந்த பாஸ்டர் கேட்டாரா அங்க போனியே அந்த பாஸ்டர் எப்படி ஜெபிச்சாங்க? And he asked the person, when he went there, how the pastor prayed. அவர் சும்மா கை வச்சு ஆண்டவரே இந்த பையனை தெளிவுபடுத்தும் விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தில் ரெண்டு வேர்டு தான் சொன்னாரு அப்படினா. And he only spoke only two words and prayed for him, Lord heal him and make him right. அப்ப இவர் சொன்னாரா பெண்டிகாஸ்ட்ல என்னமோ பயங்கரமா கத்தி போராடி அபிஷேகத்துல இருந்து ஜெபிப்பான்னு கேள்விப்பட்டேன் சும்மா சாதாரணமா பொறுப்பு இல்லாம ஜெபிச்சு விட்டாங்களே அப்படினாரு. And he said I thought the people in Pentecost they pray with the more accord with all strength and with all great voice, but he without any responsibility he prayed. அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா பையன் குவைட் ஆயிட்டான். And the next day, the following day, the boy was இன்னைக்கு வரைக்கும் அவனுக்குள்ள எந்த விதமான வித்தியாசங்களும் இல்ல. Even today he is not have any kind of mischievous things. உன்னுடைய ஊழியக்காரனுடைய அணைப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உயிரை கொண்டு வரும். And the loving of the servants of God with you will also bring back your life to you. அங்கே நாம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது when we see in Acts of Apostles chapter 20, அவன் போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டான். and he fell down on him and embraced him. கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. And be not be troubled, his life is in him. நம்ம பயங்கரமா ஜெபிக்கணும் கத்தணும் கூச்சல் போடணும் ஆய்வுன்னு கதறணும்லாம் அவசியம் இல்ல. It is not to say that we have to cry out and make a large amount of shout. ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசித்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உச்சரித்தால் போதுமானது. And believe the word of God and you just pronounce his words. உன்னுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் என்பது உலக பிரகாரம் அல்ல தேவனுடைய கரத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். And lucky is from this world and little side, but the blessing of God from your God. அவன் விழுந்து நொறுங்கி போனபோது அந்த ஊழியன் அவனுக்காக பரிதாபப்பட்டான். And when he was completely scattered, all the was kind of very. அவனுடைய வருங்காலத்தை குறித்து துக்கப்பட்டான். And he was grieved about his future. அவன் இப்படி விழுந்து மரித்து விட்டானே என்று வேதனைப்பட்டான். And he was very much troubled seeing that he has fell down and died. இன்னைக்கு உங்களுடைய ஊழியர்கள் உங்களை அரவணைத்தால் உங்களுக்கு மறுபடி ஜீவன் வரும். And when your workers and the servants of God love you, you will become. அந்த ஊழியனுடைய ஜெபம் அவனுடைய வாழ்வை மாற்றினது. And the prayer of the servants of God will change his life. அடுத்ததாக Nextly, இரண்டாம் ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 Kings chapter 4 34-35 வசனங்கள். verse 34 and 35. கிட்டுப்போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக்கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்டப்போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். And he went up and lay upon the child and put his mouth upon his mouth and his eyes upon his eyes and his hands upon his hands, and he stretched himself upon the child and the flesh of the child waxed warm. இங்கே சூனேமியாளுடைய குமாரன் உயிரோடு எழுந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. And here how the child of Sunamite was God. இன்றைக்கு உயிரோடு நீ எழுப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking to you so that he might be revived again with life. சூனேமியாளுடைய வீடு மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலை. And the house of Sunamite is a very calm state. எத்தனையோ வருஷம் அவளுக்கு குழந்தையே இல்ல. For how many long years she did not have a child. ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபத்துக்கு பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. And after the prayer of the servants of God he got a light child. இது எதை காண்பிக்கிறது? What does it show? எத்தனையோ வருஷமாக நீங்கள் ஜெயஜீவியத்துக்காக தவிக்கிறீர்கள். வயது போய்க்கொண்டே இருக்கிறது. நீங்கள் முதிர்ந்தவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இன்னும் அநேகருக்குள்ளே ஜெயஜீவியம் இல்லை. For many long years you have been struggling for so that you can do your overcoming life. The age is also growing, but you do not have the overcoming life in you. ஆனாலும் ஊழியர்கள் உங்களுக்காக பரிதபிக்கிறபடியால் ஜெபிக்கிறபடியால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயஜீவியத்தை கொடுக்கிறார். And because the workers have compassion with you and praying for you, the Lord is giving a overcoming life to you. சூனேமியாள் என்று சொன்னால் ரெட்டிப்பான இளைப்பாறும் ஸ்தலம். And Shunammite means a double fold resting place. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை இறந்து போச்சு. அவளுடைய இளைப்பாறுதலே நஷ்டப்பட்டு போயிடுச்சு. All of a sudden the child died. He lost all her rest. பிரியமானவர்களே இந்த வருஷத்தின் கடைசில உன்னுடைய ஜெயஜீவியம் எப்படி இருக்கிறது? At the end of this year, how is your overcoming life? வருஷத்தை துவக்கும்போது பிரதிஷ்டை பண்ணீங்க. At the beginning of this year you made some consecrations. ஒரு மாசம் பல்ல கடிச்சீங்க. And you passed 1 month. 2 மாசம் தாக்கு பிடிச்சீங்க. And for 2 months you drank. 3 மாசம் முழங்கால்ல போராடினீங்க. For 3 months you struggled in the knees. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? After that what happened?
இப்ப பிள்ளைய கட்டில கடத்திட்டீங்க. Now the child is not there. இப்ப பிள்ளை மரிச்சு போயிருச்சு. Now the child is dead. ஆனா என்ன நடந்தது? What happened? ஊழியக்காரன் வந்து அவன் மேல விழுந்தான், கண்ணுக்கு கண் கொடுத்தான். And the worker came and fell upon the child. பிரியமானவர்களே, ஊழியர்களுடைய ஐக்கியம் என்பது உங்களுக்கு தெரியாது. அது அநேகருக்கு வித்தியாசமாய் தென்படும். அதை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் என்று எண்ணுகிறீர்கள். உண்மையான சத்தியம் அதுதான். And the fellowship of the saints, you may not have known that. You may think that we are proclaiming that, but the secret is that. கேயாசி போய் அந்த பிள்ளைக்காக கோலை நீட்டினான், ஒன்னும் அசைவில்லை. Chaos went and stretched forth his rod, but there was no change. ஆனா இவன் போய் கோலை நீட்டல, தன் ஜீவனையே அங்கே கொடுத்தான். But he, in the midst of this doctrine, he gave his life for Job. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தபடியால் நமக்கு ஜீவன் கிடைத்தது. Because Jesus gave his life for us, we also received life. உங்களுடைய ஜெய ஜீவன் எப்படி இருக்கிறது? And how is the overcoming உங்களுடைய life? பிரதிஷ்டை எப்படி இருக்கிறது? How is the consecration? உங்களுக்கு உங்களுடைய உடன்படிக்கைகள் எப்படி இருக்கிறது? How is the covenants with you? இது ஒரு பர்சனல் क्वेश्चन இது. This is a personal questions with you. கடைசியாக And finally, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே 14:19 of Acts of Apostle. பவுலே மரித்து போன ஒரு நிலவரத்துக்கு வந்து விட்டான். And even Paul has come to the state of dying. 19:20. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்துக்கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். And there came thither certain Jews from Antioch and Iconium, who persuaded the people, and having stoned Paul, drew him out of the city, supposing he had been dead. Howbeit, as the disciples stood round about him, he rose up and came into the city. பவுலை கல்லெறிந்தார்கள், அவன் செத்து போனான் என்று எண்ணிவிட்டார்கள். And they threw the stone against Paul, thinking that he is dead. ஒருத்தனை கல்லெறியங்கிறது மிகப்பெரிய கொடிய தண்டனை. And it is a great punishment stoning a person. ஸ்தேவானை கல்லெறிஞ்ச கொன்னுட்டாங்க. And they killed Stephen by stoning him. இவனும் செத்து போயிட்டான்னு தான் நினைச்சு அவனை இழுத்து கொண்டு போனார்கள். காலையும் கையும் பிடிச்சு ரோட்ல இழுத்துட்டே போனாங்க. செத்து போயிட்டான்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் வெளியே போட்டு போயிட்டாங்க. And they also drew him out of the city, supposing he had been dead. எப்படி இருக்குன்னு பாருங்க. Just imagine how is இந்த வருஷத்துல உங்கள் மேல் கல்லெறிதல் விழுந்ததா? whether any stoning has fallen down in your கல்லெறிதல் என்பது அநியாயமான குற்றச்சாட்டுகள். And stoning is that unrighteous all punishment. இயேசுவை கூட கல்லெறியதுக்கு எல்லாரும் கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். And even to stone again Jesus, all the people took the stones with their hands. தாவீதை கல்லெறிய கல் எடுத்துக்கொண்டார்கள். And even to stone David, the people took the stones with அந்த them. விபச்சார ஸ்திரியை கல்லெறிய கல் எடுத்துக்கொண்டார்கள். And they also took the stones to stone him. ஸ்தேவானை கல்லெறிய கல் எடுத்துக்கொண்டார்கள். And they took the stones in order to stone நீ Stephen. செய்யாத தவறுக்கு அடைகிற தண்டனையை காண்பிக்கிறது. And it showed the punishment that is not done for the unrighteous. இல்லாவிட்டால் ஒரு நிந்தை, That is a reproach. இல்லாவிட்டால் ஒரு அவமானம், That's an injustice or இல்லாவிட்டால் ஒரு unshame. கேவலமான ஒரு சம்பவம். And that is a shameful experience. என்ன நடந்துச்சு? What happened? இவனை செத்துட்டான்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே போட்டுட்டாங்க. And they took him, drew him out of the city, supposing he had been இது dead. எதை காண்பிக்கிறது? And what does it show? உன் மேல கல்லெறியும் பொழுது நிந்தைகள் அவமானம் வரும் பொழுது நீ என்ன பண்ணுற? பட்டணத்தை விட்டு வெளியே போயிடுற, சபையை விட்டே வெளியே போயிடுற. And when the people stone at you with all the reproaches and the shame, you go out of the church. இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிடுற. You go out of the fellowship. ஆனா என்ன நடந்தது? And what has happened? சீஷர்கள் சூழ்ந்து நின்று ஜெபிக்கையில் அவன் எழும்பி விட்டான். And the disciples stood round about him, rose up and stood. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நிந்தை அவமானங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு போர்ஷன். And when you come to this fellowship, all this the reproaches and shame is a portion. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு பல சப்ஜெக்ட்ல நீ பாஸ் ஆகணும். அதுல ஒரு சப்ஜெக்ட் வந்து நிந்தை, அவமானம், கேவலம், கல்லெறிதல். And when we come to this church, and you have to be passed in all the subject, and one among this reproach and stoning. ஒருவேளை அந்த போர்ஷன் அந்த சப்ஜெக்ட் இன்னும் வரலன்னா இனிமே வரும். At times you may not receive this portion, at times it may come. அதுக்கு நீங்க இப்பவே ரெடி பண்ணிக்கணும். And you must keep ready yourself for this. அதுக்காக நீ சபையை விட்டு வெளியே போயிட கூடாது. And for this you should not go away from the church. சீடர்கள் சூழ்ந்து நிற்கையிலே அவன் எழுந்து திரும்ப பட்டணத்துக்குள்ள வந்து விட்டான். அவன் உயிர் அவனுக்குள்ள வந்து விட்டது. And when the disciples stood round about him, rose up and came his day, and the life came again to him. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். And though you call himself as alive, but you are still நீ dead. விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. And you have to establish things that are able to make you strong. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes tonight. சில நிமிடங்களுக்குள்ளே நமக்குள் ஒரு ஜீவன் வரட்டும். And within a short while let the life come into us. நாளைக்கல்ல, Not tomorrow. நாளை மறுநாள் அல்ல. Not day after tomorrow. தாகத்திலே செத்துக் கொண்டிருக்கிற சிம்சோனே, இன்றைக்கு உனக்கு ஜீவன் வர வேண்டும். Oh Samson, life should come to you today.
உன்னை எப்படியாவது மனுஷர் கையிலே விழவைக்க வேண்டும் என்று, விருத்த சேதனம் இல்லாத சக்திகள் கையிலே விழவைக்க வேண்டும் என்று இந்த வருஷத்திலே எத்தனையோ வல்லமைகள் போராடினது. ஆனாலும் கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு ஜீவனை அவர் அனுப்ப விரும்புகிறார். And the Lord has allowed you so that you can be fallen the uncircumcised man. But today the Lord is sending forth their might and revival, and so that you can fall on the feet of நீ Jesus. தேவனுக்கு அடிமை. You are a slave unto உன்னை God. மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம். And men would have forsaken you. கடந்த நாட்களிலே நீ தேவசித்தம் செய்யாமல் இருந்திருக்கலாம். At times the past days you would not have done the will of God. அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். You have not given room for the anointing. சில வியாதியின் தன்மைகள் உன்னை மரணத்துக்கு இழுத்துக் கொண்டிருக்கலாம். The nature of sickness may draw you from இன்றைக்கு நீ this. தேவசித்தத்துக்கு ஒப்புக்கொடு. You commit yourself to the will of உன்னுடைய God. ஜெபம் உனக்கு ஒரு ஜீவனை கொண்டு வரட்டும். And let your prayer bring back your life உன்னுடைய into you. அபிஷேகமும் நீ செய்கிற தேவசித்தமும் உனக்கு ஒரு பரிபூர்ண ஜீவனை கொண்டு And வரட்டும். anointing and doing the will of God also bring a perfect life in you. ஒருவேளை நீ ஜெப வீரனாய் இருக்கலாம். At times you may be a prayer warrior. ஆனால் உன் குடும்பத்திலே ஒரு மரணம் போராடி கொண்டிருக்கும். And power is working in your family. நீ நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தகப்பனாய் தாயாய் இருக்கலாம். You may be a good father and mother praying well. ஆனால் உன் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மரணம் போராடி கொண்டிருக்கும். But your death is working in your children. இன்றைக்கு குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கர்த்தருடைய பாதத்தில் விழுவாயாக. And you be as a family, you fall in the feet of God. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes. முடிந்தால் நெடுமுழங்கால் போடுவோம். And all the people work செத்து போனது போல வந்து செத்து போனதாய் நீ திரும்பி போக கூடாது. And you should not go back as a dead இந்த person. ஆராதனை மரித்தோரை எழுப்பக்கூடிய ஆவியானவர் ஆளுகை செய்கிற ஒரு இடம். And this is a worship that the Spirit of God is working to revive the persons who are dead. நீ சிம்சோனாய் இருந்தால் இன்றைக்கு உனக்கு உயிர் திரும்ப வரும். If you are a Samson, you will get back your life today. நீ தேவனுக்கு அடிமையானால் உனக்கு இன்றைக்கு ஜீவன் திரும்ப வரும். And you are a slave unto God, you will get back your life today. கர்த்தரின் வெளிச்சம் என்று சொன்னால் உன் பிள்ளைக்கு நிச்சயமாய் இன்றைக்கு ஜீவன் திரும்ப வரத்தான் வேண்டும். And if you say the Lord is a light, definitely your child should get back his நீ life today. இன்றைக்கு உன் ஊழியத்திற்காக தேவனுடைய பாதத்தில் விழு. You fall in the feet of God for your உன் ministry. குடும்பத்திற்காக தேவனுடைய பாதத்தில் விழு. You fall in the feet of God for your family. ஆண்டவர் உன் பிள்ளையினுடைய கரத்தை பிடிக்கட்டுமே. Let God catch hold of your child's ஆண்டவர் hand. உன் புருஷனுடைய கையை பிடிக்கட்டுமே. Let God catch hold of your husband's hand. ஆண்டவர் உன் மனைவியினுடைய கையை பிடிக்கட்டுமே. Let God catch hold of your wife's hand. ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியனுடைய கைகளையும் பிடிக்கட்டுமே. Let God catch hold of each one of God's workers' hands. ரிஷபாலா கத்துரா பாலியா ரிவிக்கரபாலா கத்துரா. இன்றைக்கு கர்த்தருடைய உபதேசத்துக்கு ஒப்புக்கொடு. You commit yourself for the doctrine of God. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை விட்டு விலகாதே. Do not go away from the doctrine of the apostles. இது ஒரு பலமான ஆகாரம். This is a strong meat. இதை விட்டுவிட்டால் நீ பலவீனப்பட்டு போவாய். If you leave away this, you will be weakened. உன்னுடைய எலும்புகளுக்குள்ளே ஜீவன் வரட்டும். Let your life come into the bones. உன்னுடைய சரீரத்திலே ஜீவன் வரட்டும். Let the life come into your body. உன் அவயவங்களில் ஜீவன் வரட்டும். Let your life come into the members of your body. ஆண்டவரே, நான் விழுந்து நொறுங்கி போய்விட்டேன் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாயோ? Are you crying out, Lord, I have been fallen and been scattered now. நான் விழுந்து நொறுங்கி போய்விட்டேன். And I have fallen and gone to pieces. கர்த்தர் இன்றைக்கு உன்னை அணைத்துக் கொள்வார். The Lord will embrace you today. உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் Though உன்னை your- சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வம் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். Though your father and mother may forsake you, the Lord will embrace you and come down உன் here. உயிர் உனக்குள் இருக்கிறது. Your Lord got your life in you. ஹalleluya ரிக்கபாலபகதுரபானியா ஷபலபகதுரபானியா ரிக்கபாலபாலா ஹalleluya. நீ ஒருவேளை நீங்கள் மரித்த நிலவரத்தில் மேல் வீட்டில் கிடத்தப்பட்டிருக்கலாம். At times you may be found in the upper house, be in the state of a dead. பயப்படாதே. Do not fear. உனக்காக ஒரு கூட்டம் ஊழியர்கள் பரிதபிக்கிறார்கள். One group of servants of God is interceding for உனக்காக you. ஒரு கூட்டம் ஊழியர்கள் 4 மணிக்கு மன்றாடுகிறார்கள். And one group of servants of God is praying in the early உனக்காக morning. ஒரு கூட்டம் ஊழியர்கள் உபவாசிக்கிறார்கள். And one group of servants of God is fasting for அந்த you. ஜெபம் உன்னை விடாதே. And this prayer will not அந்த leave you. ஜெபம் உன்னை உயிர்ப்பிக்கும். And this prayer will quicken you. நிந்தைகள் அவமானங்களை கண்டு பின்வாங்காதிருங்கள். Do not go backslide seeing the reproaches and shame. பரலோகம் உயிர்த்தெழுந்த கூட்டம் இருக்கிற இடம். And this heaven is a place where the people with the உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்பட முடியும். only the people who are resurrected can be gathered in the kingdom of God. எல்லாரும் கொஞ்ச நேரம் தயவு செய்து முழங்கால்ல நில்லுங்க. And be on the knees for some time. உன்னுடைய விசுவாசம் உனக்குள் திரும்ப வரட்டும். And let the faith come.